ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர்லேயே நான் வந்து ப்ரௌனி ட்ரை பண்ணேன். த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் ப்ரௌனி. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து தான் நான் இந்த ப்ரௌனி வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் குக்கரில் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக்கும் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான், ரவுண்ட் மோலில் தான் செய்ய போகிறேன். சாக்லேட் அண்ட் பட்டர், இன்றைக்கி டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நல்லா மெல்ட் பண்ணி வச்சுட்டேன். அண்டு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் அண்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸும் எடுத்து வச்சுட்டேன். பேக்கிங் பேப்பர் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன். அண்ட் எக்கும் சாக்லேட் சிரப்பும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம போட்டுக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்டு கொக்கோ பவுடர் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நல்லா சீவ் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. இருந்தாலும் நான் ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் அப்புறம் வந்து லூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டு சாக்லேட்ஸு, நட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து வச்சுட்டேன். குக்கர் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் இந்த மாதிரி உப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தேன். நல்லா வெந்திருந்தது. ஸோ நல்லா ஆற வச்சுட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சே வந்து கேக் வந்து எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணங்காட்டி ரொம்பலாம் மோசம் போல். பட் கொக்கோ பவுடரும் டார்க் சாக்லேட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக கசப்பு, ஆனால் ஃபஜ்ஜியாக இருந்தது. வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிது.